As லாஸ்ட் இயர் பண்ண மாரியே இந்த இயர்க்குமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டா வந்து உங்களுக்கு மேத்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா? ஸோ இப்ப சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். 3 பிடிஎஃப்பா நான் உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? 1 மார்க், 2 மார்க் அண்ட் 4 மார்க். எதுக்காக நான் இப்ப இத அப்லோட் பண்றேன்? இது ஆக்சுவலா ஜனவரி மந்த்துக்கு மேல அப்லோட் பண்ணலாம்னு இருந்தது. பட் எதுக்காக நம்ம இப்ப இத அப்லோட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு 8 வீக் சேலஞ்ச் வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஒவ்வொரு வாரமும் இத்தன லெசன் நம்ம படிக்க போறோம். அப்ப எண்ட் ஆஃப் தி 8 வீக்ஸ் 6 வீக்ஸ் நம்ம வந்து சிலபஸ கம்ப்ளீட்டா முடிச்சிருப்போம். லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ரிவிஷன் அப்படிங்கிற மாரி தான் நம்ம பிளான் போட்டு வச்சிருந்தோம். லாஸ்ட் 2 வீக் ரிவிஷன் கிடையாது. இடையில எப்ப வேணாலும் இப்போ ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம் வரதுனால அந்த டைம்ல நான் ரிவிஷனுக்கான பிளான் தான் சொல்லப் போறேன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் வீக் சேலஞ்ச் வந்து நமக்கு சண்டே வந்து நமக்கு அப்லோட் ஆகும் இல்லைங்களா? சோ சண்டே அப்லோட் ஆகும்போது, அதுல சயின்ஸ்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து நம்ம படிக்கணும்னா, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கையில இருந்தா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ அதனாலதான் சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்ப நம்ம அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? சரி ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா லெசனோட 1 மார்க் கொஸ்டின்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம்லயும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு மட்டுமே நம்ம எடுத்தது. பப்ளிக் எக்ஸாம்ஸ் பிளஸ் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் அதுல இருக்கக்கூடியது மட்டும் தான். லெசன் வைஸ் உங்களுக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுலயும் பிசிக்ஸ் தனியா, கெமிஸ்ட்ரி தனியா, அதுக்கப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா பயாலஜின்னு சொல்லிட்டு எல்லா லெசனுக்கான 1 மார்க் ரெடி பண்ணிட்டோமா? இதே மாரியே அடுத்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஒரு நிமிஷம். ஆ. 2 மார்க் கொஸ்டின்ஸ் இங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுவுமே உங்களுக்கு லெசன் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். எல்லாமே. பிளஸ் 2 மார்க்ல நான் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம் சம்ஸையும் நான் இதுலயே குடுத்துட்டேன். இங்க பாருங்க. இது அதுக்கப்புறம் இங்க ஒரு கொஸ்டின். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் லெசன்ல உங்களுக்கு அவ்வளோக்கா எதுவும் இல்ல. அதே மாரி 4த் லெசன் வந்து பாத்தீங்கன்னா, இங்க ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் எல்லாம் குடுத்திருக்கேன் பாருங்க. நமக்கு கம்பல்சரில வந்து எப்பயுமே 2 மார்க்ஸ் வந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தானே கேட்பாங்க. எப்பயாவது ஒரு சில டைம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, தியரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இதுவுமே பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் மட்டும் தான். சோ அது எது எது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சோ ரிப்பீட் ஆன கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே. அதுலயும் மோஸ்டா நமக்கு இந்த கெமிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 7த் லெசன்ல இருந்தும், அதுக்கப்புறம் பிஹெச் கால்குலேஷன் இருக்கு இல்லைங்களா? இதுல இருந்துமே நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துரும். இது எல்லாமே ப்ராப்ளம் தான். சோ அதே மாரி எல்லா லெசனுமே ப்ராப்ளம் குடுத்துட்டேன். இதுல 10த் லெசன்ல தான் நமக்கு பிஹெச் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா கேட்பாங்க இல்லையா? சோ அதையுமே நான் உங்களுக்கு இங்க குடுத்துட்டேன். ஓகேங்களா? இத மட்டும் பார்த்தாவே போதும். நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கவர் ஆயிடும். இதே மாரியே உங்களுக்கு பயாலஜிலயும் டயகிராமேட்டிக் கொஸ்டின்ஸ்மே நான் உங்களுக்கு வந்து குடுத்துட்டேன். அப்புறம் 4 மார்க் கொஸ்டின்ஸ். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா, லெசன் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இதுல 4 மார்க்ல மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுக்காம, அதாவது பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் எடுக்காம, ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்மே குடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம 7 மார்க்கும் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா? இப்ப இதுல இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 4 மார்க்ஸ் இந்த 2த்தையும் படிச்சாவே போதும். உங்களுக்கு வந்து 7 மார்க் கொஸ்டின்ஸ்மே கவர் ஆயிடும். எல்லாமே ஈஸியா எல்லா கொஸ்டினுமே நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுக்கேத்த மாரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த 3 பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி அத பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி கையில இருந்தா தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சாஃப்ட் காப்பி வச்சுட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே சார். எங்க நாங்க டவுன்லோட் பண்றது அப்டின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 பிடிஎஃப் ஓட லிங்க்குமே குடுத்திருப்பேன். இல்லன்னா நம்ம வெப்சைட்டோட லிங்க் குடுத்திருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஸ்டடி பிளானுக்கு ஏத்த மாரி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பப்ளிக் எக்ஸாம்க்கு சூப்பரா நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேங்களா? சோ அதனால இந்த வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.